வணக்க மக்களே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதலே சொன்ன மாதிரி கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார். அர்ஜுனன் டாக்டர் விவகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போ இந்த டைமில் காலையில் 9 மணி அளவில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்தவர் இன்னுமே அவர் வெளியில் வரையில. இப்போ 10 மணி தாண்டிட்டு இன்னுமே அவர் வெளியில் வரையில. கிட்டத்தட்ட இன்றைக்கு சில அதாவது விசாரணைகள் நடத்தி வருவதாக அர்ஜுனன் டாக்டர் குற்றஞ்சாட்டிய சில ஊழல் விவகாரம் தொடர்பாக டாக்டர்ஸ் ஊழியர்களோட சில விசாரணைகள் நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக இன்றைக்கு என்ன நடக்குதோ அனைத்தையும் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்வோம். அமைச்சர் எத்தனை மணிக்கு இங்கே 9 மணிக்கு வந்துட்டு எல்லாம் ரூம் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் இல்லை மேலே ரூம் இப்போ மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. 10 மணிக்கு பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு அவர் இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்களோ? இல்லை இல்லை ஒரு 2-3 அறையில் இல்லையா, 2-3 பேர் தான் நிற்கிது. அப்போ இப்போ தான் மீட்டிங் முடிக்க வெளியார் மக்களை சந்திக்கிறது. மக்களை உள்ள அமைச்சர் சந்திக்கிறார உள்ள இல்லாட்டி? இல்லை 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 கூட்டம் நடந்து கொண்டு அதோட சந்திக்கிறேன்னு சொல்லி யூடியூப் சேனல் திடீரென்று வரை இல்லை, ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில தான் நீங்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த தென்மராட்சி மக்கள் இந்த வைத்தியசாலையினுடைய கடந்த கால செயல்பாடுகள் சம்பந்தமாக பல ஆதங்கங்களோடு இருந்த தங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இந்த ஆதார வைத்தியசாலை சரியா நடக்க இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு எண்ணத்துல மக்கள் இருக்கல. இங்க எம்எஸ் என்று சொன்னால் வைத்திய அதிகாரியா அரிச்சுனா அந்த பிரச்சனையில வழியால குழந்தவர். பின் அதுகளை ஒட்டி நாங்கள் அந்த பிரச்சனை இங்க கலந்துரையாடிங்க தென்மராட்சி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழுன்றதை மக்கள்கிட்ட இருந்து கொண்டு உருவாகி இருக்குது. அவர்களோடையும் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தோடையும் ஒரு கலந்துரையாடல் செய்து பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு வரோம். திருப்பி வைத்தியசாலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது அங்க இது என்னுடைய அமைச்சர்கள் உட்பட்ட விடயமா இல்லை. என்னுடைய அமைச்சர்னா நான் இதில் வச்சு முடிவு சொல்லலாம். நான் அங்க துறை சார்ந்த அமைச்சரோட அழைச்சுதான் அந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம். இப்ப மக்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றா அரசியல் அவங்ககிட்ட தான் போவாங்க. அந்த வகையில எல்லாரும் முன்னுக்கு இருக்கும்போது நீங்களும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு நிற்கிறீங்க. இந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவோட பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியோட நம்ம திருப்தியா அதுல கலந்து கொண்டா கழிவு எல்லாரும் திருப்தியோட நிற்கிறவரும் எல்லாரும் திருப்தியா தான் இருக்கணும். இது யாரையும் ஏமாத்துறதுக்கோ மூடி மறைக்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த பிரச்சனை வழியால வந்திருக்குது. அப்ப இங்க இந்த பிரதேச மக்களுடைய இந்த தல பிரதிநிதிகளோடையும்
அதாவது இங்க இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்தி குழுவோடையும் அதோடைய தலைவராக எங்களுடைய மாஸ்டர் என்ன பேர் ஸ்ரீபாஸ்கரன் அவருடைய தலைமையில ஒன்று அமைச்சிருக்கிறோம். நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த புதிதாக வந்த நிர்வாகியோடையும் மற்றது பிரதம செயலாளர் மாநசபை அதை விட இந்த மாகாணத்தினுடைய பணிப்பாளர் எல்லாரோடையும் கதைச்சு கிட்டத்தட்ட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் 1-2 மாசத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த பலவிதமான குறைபாடுகள் ஈக்கப்படும் மட்டும் நம்பும். அது அர்ஜுனோட பிரச்சனையை பற்றி கிளம்பி கழிச்சவர் அது இந்த ஆதங்கங்களும் சரி சரி சரியா தானே சரியா சிறந்த ஆரம்பமா இருக்க மாட்டேன் நம்புறேன். 2 தரப்பும் அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பும் இந்த மாநசபை தரப்பும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய இந்த பிரச்சனையை தீர்வு மட்டும் நம்புறேன். 22வது திருத்தத்தை வந்து ரத்தமாநில பிரச்சனைக்கு தேர்தலை வந்து போடுறது முயற்சி எனக்கு அப்படியா தெரிய இல்லை. தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல. அவர் அறிஞ்சு கொண்டவன்ற வகையில அப்படி இருக்கிறதா தெரியல. ஒரு தவறு ஒன்று இருக்கு, அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில நான் செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வைத்தியசாலையிலிருந்து வெளியாக இருக்கிறாரு. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.